பசங்க நம்ம பசங்க இந்த புது பசங்க வந்திருக்கானுங்கல்ல நீ துப்பாக்கிங்களா டேய்டா பாருங்க கொய்தா கண்ணு முன்னாடி ரெண்டு பேர்த்த முடிச்சிட்டானுங்கள ஏய் டோய் ஏன்னா கோவிந்தா பசங்க நம்ம பசங்க இந்த புது பசங்க வந்திருக்கானுங்கல்ல அவனுக்கு என்னடா தெரியும் சிவப்பு சொக்காயும் வெள்ளை சொக்காயும் போட்டு வந்து உட்காந்துட்டானுங்களே நம்மள காட்டுக்குள்ள பார்த்தாங்கன்னா அடையாளம் தெரியாது இருக்கிற தேவையில்லாமே நம்ம வந்து பச்சைக்கா போட்டுக்கிட்டு திரியிறோம் போடா பழசுக்கு பட்டு ஏதாவது இருந்தா பொறி கொடுங்கடா அடி இதான் பண்றீங்களே சரி என்னன்னா அதாவது நான் தான் வேட்டையாடுறேன்னு சொல்லி என்ன தப்பு சொல்லலாம் ஆனா சில ஜட்ஜிங்களே வராங்க நீதிமன்றத்தில் உட்காந்து நீதி அதாவது தப்புக்கு தண்டனை கொடுக்குறான் பாரு நீதிபதி அவனே கார் எடுத்துட்டு வரான் நானே கண்ணால பார்த்துருக்கேன் அது நாட்டு மக்களுக்கும் தெரியும் அவனுக்கு லைசன்ஸ் துப்பாக்கி தான் கூட காட்டு ரேஞ்சரும் வரான் டிஎஃப்ஓ வரைக்கும் வரான் வெட்டி வெட்டியா விஸ்கி பிராந்தி எல்லாம் வாங்கிட்டு வராங்க நைட்டு விடுறாங்க 2-3 மான் அடிக்கிறாங்க புள்ளி மானு கடமானு அடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க மஜா பண்றாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அவங்க எல்லாம் ஆபீசரு அவங்க செஞ்ச தப்பு கிடையாது ஏன்னா ஐயோ அவங்க ஜட்ஜு அவங்க செஞ்ச தப்பு இல்லை ஏதோ நம்மள மாற வீரப்ப மாற ஏதோ பைத்தியக்காரன் அப்படி ஏதோ பைத்துக்கு இல்லாம சாப்பிட்றதுக்கு இல்லாம ஏதோ 2-3 அடிச்சா தப்பு அது மிகப்பெரிய தப்பு உலகத்துல அதெல்லாம் அப்படி அடிக்கூடாது அதெல்லாம் பாவம் வரும் ஆனா அவங்க அடிச்சா பாவம் வராது என்ன அது அப்படி இருக்கட்டும் நீ துப்பாக்கிங்களா உனக்கு வர சொல்றேன் டேய் வாங்கடா டேய் வந்துட்டானுடா டேய் வாங்கடா டேய் வா வாங்கடா ஐயோ வா துப்பாக்கிங்களா டேய் வாங்கடா ஏய் தம்பிங்களே டேய் கடா பாருங்க கொய்தா டேய் ஐயோ அண்ணா எங்களை பிடிச்சிக்கிட்டாங்களோ அண்ணா கொய்தா துப்பாக்கிங்கடா ஐயோ கண்ணு முன்னாடி ரெண்டு பேர்த்த முடிச்சிட்டானுங்களே ஏய் டோய் ஏய் கையில கிடைச்சா உரிச்சு உப்பு கண்ணு போட்டு அவங்கள யாருன்னு நினைச்சீங்க